इंट्रोडक्शन पार्टिल नमक डिफरेंशियल इक्वेशन मोस्टा नमक dy by dx ஃபார்மேட்ல பிரிக்கும் போது ஆன்சர் கிடைக்கும். பட் சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா நம்ம dx by dy ன்னு பிரிக்கும் போது நமக்கான ஆன்சர் ஈஸியா கிடைக்கும். நம்ம ரெண்டு மாதிரியும் பிரிக்கலாம். மோஸ்டா dy by dx ன்னு பிரிப்போம். சம்டைம்ஸ் அதை விட நமக்கு எது ஈஸியா இருக்குன்னா dx by dy ஈஸியா இருக்கும். அப்ப dx by dy ஃபார்மேட்ல பிரிக்கணும். அதுக்கு அப்புறமா x equal to vy ன்னு அசம்ஷன் எடுக்க போறோம். சப்போஸ் நமக்கு dy by dx ன்னு எடுத்தா y equal to vx, dx by dy னா x equal to vy ன்னு அசம்ஷன் எடுத்து then அதுக்கு அப்புறமா x equal to vy ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். then டிஃபரன்ஷியேஷன் பண்ண வேல்யூ அவங்க கொடுத்த வேல்யூ கம்பேர் பண்ணி வேரியபிளை செப்பரபிள் பண்ணி then இன்டகிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ல v equal to x by y ன்னு அப்ளை பண்ணா that is final answer. ரெண்டு மாதிரி சால்வ் பண்ணலாம். ஒன்னு dy by dx மோஸ்டா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஆர் இன்னொரு ஃபார்மேட்ல dx by dy ன்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 4.15 சால்வ் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நமக்கு மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் வேரியபிள் செப்பரபிள், செகண்ட் மெத்தட் ஹோமோஜீனியஸ், தேர்ட் மெத்தட் லீனியர். நம்ம இந்த சம்ம என்ன மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம்னா ஹோமோஜீனியஸ் மெத்தட்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்திருக்கிற क्वेश्चन ஹோமோஜீனியஸா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னா y² பவர்ல 2, செகண்ட் xy x பவர்ல 1 y பவர்ல 1 1 + 1 இங்க 2, தென் x² x பவர்ல 2. இப்போ இருக்கிற 3 டேர்முக்கும் பவர் என்னவா இருக்குன்னா 2. அப்ப டிகிரி இங்க 2. எல்லா டேர்முக்குமே டிகிரி சேமா இருந்தா இட் இஸ் ஹோமோஜீனியஸ். அப்ப இது என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணா ஈஸியா இருக்குன்னா ஹோமோஜீனியஸ் மெத்தட்ல. இப்போ இதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணும்போது நீங்க சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். y² dx plus xy plus x² into dy equal to 0. then second stepல இத dy by dx ஃபார்மேட்டுக்கு மாத்த போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா xy plus x² into dy equal to plus term equal to right hand side கொண்டு போகும்போது மைனஸ் ஆ வரும். ஸோ மைனஸ் ஆஃப் y² dx. இந்த dx மட்டும் இங்கே டிவைடா மாத்திக்கலாம். dy by dx equal to minus y². இந்த மல்டிப்ளிகேஷன் இங்கே டிவைடா மாத்திக்கலாம். xy plus x². இப்போ நம்ம இங்கே dy by dx ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். equal to minus y² by xy plus x². நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஹோமோஜீனியஸா இல்லையான்னு செக் பண்ண முடியும். நியூமரேட்டர்ல பவர்ல இங்க 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 டேர்ம் இருக்கு. பட் 2 டேர்முக்குமே பவர் என்னவா இருக்குன்னா சேமா இருக்கு. 2 இங்க சேமா இருக்கு. மேலகிற ஃபங்க்ஷன் f, கீழகிற ஃபங்க்ஷன் g. f ஓட பவர்லையும் 2, g ஓட பவர்லையும் 2, டிகிரி இங்க சேமா இருக்கு. அப்ப இட் இஸ் ஹோமோஜீனியஸ். இங்க எழுதும்போது என்ன எடுத்துக்கலாம்னா it is a homogeneous differential equation of same degree. Equation same degree in x and y. நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கிட்டு dy by dx ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். தென் அதுக்கு அப்புறமா இட் இஸ் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சேம் டிகிரி இன் x and y. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை ஈக்குவேஷன் நம்பர் 1 மாத்திக்கலாம். என்ன கொடுத்தாங்களோ அதை என்ன பண்ணும் dy by dx ஃபார்மேட்டுக்கு மாத்திக்கிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளோட அசம்ப்ஷன் put y equal to v into x. dy by dx ஃபார்மேட்ல மாத்தினா y equal to vx. இதுவே dx by dy ன்னு மாத்தினா x equal to vy. y equal to vx differentiation with respect to x. x பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். y டிஃபரன்ஷியேஷன் பண்ணா dy by dx equal to இங்க uv ஃபார்மேட்ல முதல்ல v எடுத்துக்கலாம். x பொறுத்து x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 1 plus
எக்ஸ் எடுத்துக்கிட்டு வியை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ் யூவியில் இங்கே ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறோம். The next dy by dx equal to v plus x into dv by dx. இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லையும் dy by dx, செகண்ட் ஈக்குவேஷன்லையும் dy by dx. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே dy by dx இருக்கோ அதுக்கு பதிலாக v plus x dv by dx அப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இங்கே செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணியாச்சு. இது செகண்ட் ஈக்குவேஷன், இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன அசம்ஷன் எடுத்தோன்னா y ஈக்குவல் டு vx. அப்போ எங்கெல்லாம் y இருக்காங்களா vx ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். v ப்ளஸ் x இன்ட்டு dv by dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் yக்கு பதிலாக vx. இப்போ y ஸ்கொயர், இப்போ இங்கே v ஸ்கொயர் x ஸ்கொயர் டிவைடட் பை x, yக்கு பதிலாக vx ப்ளஸ் இங்கே x ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் v ப்ளஸ் x இன்ட்டு dv பை dx ஈக்குவல் டு மைனஸ் v ஸ்கொயர் x ஸ்கொயர். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது x இன்ட்டு x இங்கே x ஸ்கொயர் v ப்ளஸ் x ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். v ப்ளஸ் x into dv by dx equal to minus of v square x square. டிவைடில் இருந்து x ஸ்கொயரை காமன் எடுத்துடலாம். ஸோ x ஸ்கொயரை காமன் எடுத்துட்டா v plus 1, x ஸ்கொயரும் x ஸ்கொயரும் கேன்சல். நெக்ஸ்ட் இங்கே v plus x into dv by dx equal to minus v square v plus 1. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் வியை ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் மைனஸ் வியாக மாறும். ஸோ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வி ஸ்கொயர் பை வி ப்ளஸ் 1. என்ன மட்டும் சேஞ்ச் பண்ணுறோன்னா ப்ளஸ் வி இங்கே மைனஸ் வி. தென் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் வி இன்ட்டு வி ப்ளஸ் 1 பை வி ப்ளஸ் 1. நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்ட்டு வினா மைனஸ் வி ஸ்கொயர், தென் அகெயின் மைனஸ் ஆஃப் 1 இன்ட்டு வினா வி டிவைடட் பை வி ப்ளஸ் 1. மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் மைனஸ் 2v ஸ்கொயர் மைனஸ் வி டிவைடட் பை வி ப்ளஸ் 1. நமக்கு இங்கே ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குன்னா ஒரு மைனஸ், ஸோ மைனஸ் வெளியே எடுத்துடலாம். ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸை காமன் எடுத்துட்டா 2v ஸ்கொயர் ப்ளஸ் வி டிவைடட் பை வி ப்ளஸ் 1. இப்போ நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக இங்கே வி டேர்மாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேரியபிள் செப்பரபிள், எக்ஸ் டேர்மை தனியாக எடுத்துக்கலாம், வி டேர்மை தனியாக எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ் டேர்மெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடையும் வி டேர்மெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் எடுத்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் 2v ஸ்கொயர் ப்ளஸ் வி பை வி ப்ளஸ் 1. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு அப்படி ரிவர்ஸில் மாறும். வி ப்ளஸ் 1 பை 2v ஸ்கொயர் ப்ளஸ் வி. டிவைட் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகும், மல்டிப்ளிகேஷன் டிவைடாகவும் வரும். ஆல்ரெடி இங்கே டிவி இருக்குது. தென் அதே போல் dx நமக்கு டிவைடாக இருக்குது, அது மல்டிப்ளிகேஷன் ஆகும். தென் எக்ஸை நம்ம டிவைடாக மாற்றிக்கலாம். நமக்கு 2v ஸ்கொயர் ப்ளஸ் வி பை வி ப்ளஸ் 1 அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். வி ப்ளஸ் 1 பை 2v ஸ்கொயர் ப்ளஸ் வி இன்ட்டு டிவி ஆல்ரெடி அங்கே இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ் பை டிஎக்ஸாக இருக்குது. அதை சைட் சேஞ்ச் பண்ணும்போது dx பை எக்ஸாக மாறும். நெக்ஸ்ட் இதை இன்டகிரேஷன் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு மாற்றினோம். ஆல்ரெடி இருந்த ஒரு மைனஸ் இங்கே எடுத்துக்கலாம். மைனஸ் ஆஃப் dx by dx v plus 1 by 2v square plus v. நமக்கு என்ன காமனாக இருக்குன்னா ஒரு v காமனாக எடுத்துடலாம். 2v plus 1 dv equal to minus of dx by x. நெக்ஸ்ட் இங்கே டிவைடில் பார்த்தீங்கன்னா 2v plus 1 இருக்குது. பட் நமக்கு நியூமரேட்டரில் v plus 1. டிவைடில் நமக்கு என்ன டேர்ம் இருக்கோ அதே டேர்ம் மேலே கொண்டு வரணும். இப்போ
இப்போ v ப்ளஸ் வி தான் நமக்கு 2vன்னு கிடைக்கும். அதனால் மேலே ஒரு ப்ளஸ் v ப்ளஸ் 1. ஆல்ரெடி நமக்கு நியூமரேட்டரில் v ப்ளஸ் 1 இருக்குது. 2v கொண்டு வரதுக்காக ஒரு ப்ளஸ் v, அதை ஈக்குவேட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு மைனஸ் v, தென் டிவைடட் பை v இன்ட்டு 2v ப்ளஸ் 1 இன்ட்டு dv ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dx பை x. நமக்கு 2vன்னு கொண்டு வரணும், அதனால் ஒரு ப்ளஸ் v ஒரு மைனஸ் v ரெண்டுமே கேன்சல்னால் நமக்கு ப்ரீவியஸ் டேர்ம் v ப்ளஸ் 1 கிடச்சிரும். இப்போ இதை ப்ளஸ் பண்ணும்போது v ப்ளஸ் v இங்கே 2v ப்ளஸ் 1 தனியாகவும் மைனஸ் ஆஃப் v divided by v into 2v plus 1 into dv equal to minus dx by x. நமக்கு இப்போ டினாமினேட்டரில் சிங்கிள் டேர்மாக இருக்குது, பட் நியூமரேட்டரில் 2 டேர்மாக இருக்குது. இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். தனித்தனியாக பிரிக்கும் போது இங்கே 2v plus 1 divided by v into 2v plus 1, then minus of v divided by v into 2v plus 1 இன்ட்டு இங்கே காமனாக dv எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dx by x. கேன்சல் பண்ணும்போது இங்கே 2v plus 1 2v plus 1 என்ன v அண்டு v கேன்சல்னா 1 by v minus of 1 by 2v plus 1 into dv equal to minus of dx by x. The next step integration பண்ற ஃபார்மேட்டுக்கு மாற்றதுக்கு அப்புறமா integrating on both side. Integration on both side. ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by v dv minus of integration of 1 by 2v plus 1 dv equal to minus outside எடுத்துடலாம் integration of dx by x. integration formula 1 by v integration பண்ணால் log v, so log of v. 1 by anything நமக்கு log format எழுத முடியும். ஸோ 1 by v னா log v எடுத்துக்கலாம். தென் அதே போல் 1 by 2v plus 1 னா log of 2v plus 1. தென் v ஓட கோஎஃபிஷியண்ட்டை டிவைட் எடுத்துக்கலாம் 1 by 2 equal to minus of 1 by x இன்டகிரேஷன் பண்ணால் log x. தென் நமக்கு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வேணும். இங்கே எல்லாமே log ஃபார்மேட்டில் வரதால ப்ளஸ் இங்கே log of c. நெக்ஸ்ட் இங்கே log of m மைனஸ் log of n. அதே போல் இங்கே நமக்கு log of m மைனஸ் ஆஃப் log of n, log of n மைனஸ் log of n. அதே போல் ரைட் ஹேண்ட் சைட்லையும் log of n மைனஸ் ஆஃப் log of n கொண்டு வரணும். ஜஸ்ட் இது ஒரு ஸ்மால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். log of v, லாகுக்கு ஃப்ரண்ட்டில் நமக்கு நம்பர் இருந்தால் அதை பவருக்கு கொண்டு போகலாம். ஸோ லாகோட பவர் ரூலை யூஸ் பண்ணி log of 2v plus 1 பவரில் இங்கே 1 by 2. இப்போ இங்கே அரேஞ்ச் பண்ணும்போது log of c மைனஸ் log x. நெக்ஸ்ட் இங்கே log ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது log of m மைனஸ் log of n equal to log of m by n. லாகில் மைனஸாக இருக்கும்போது அதை டிவைடாக மாற்றிக்கலாம். லாகில் இங்கே மைனஸாக இருக்குது, இப்போ டிவைடாக மாற்றும் போது log of v by இங்கே 2v plus 1 பவரில் 1 by 2. நெக்ஸ்ட் இங்கே log of c by x. ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், அதே போல் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட் நமக்கு 1 by 2 ஓட வேல்யூ ரூட். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே log of v by root of 2v plus 1 log of c by x. நமக்கு இங்கே log தேவையில்லை. அப்போ ரெண்டு பக்கமும் பேஸில் எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்பொனென்ஷியல், ரைட் ஹேண்ட் சைடும் எக்ஸ்பொனென்ஷியல் அப்ளை பண்ணால் லாகும் ஈயும் கேன்சல், இங்கே லாகும் ஈயும் கேன்சல். ரெமெடி நமக்கு v by root of 2v plus 1 equal to c by x. ரெண்டு பக்கமும் லாகை கேன்சல் பண்ணலாம்.
ஆர் ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்தும் en log கேன்சல், இங்கேயும் en log கேன்சல். நெக்ஸ்ட் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா y ஈக்குவல் டு vxன்னு மாற்றணும். இப்போ அதே இதில் எங்கெல்லாம் v இருக்கோ அந்த vக்கு பதிலாக y by x, ரீப்ளேசிங் v by y by x. அப்போ yக்கு பதிலாக இங்கே vக்கு பதிலாக y by x divided by root of 2 into vக்கு பதிலாக y by x plus 1 equal to c by x. நெக்ஸ்ட் இங்கே y by x divided by root of 2y plus கிராஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே xன்னு கிடைக்கும், x by x equal to c by x. நெக்ஸ்ட் இதை பிரித்து எழுதலாம். y by x divided by ரூட் என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். நியூமரேட்டருக்கு ரூட் எடுத்துக்கலாம் 2y plus x, இந்த டினாமினேட்டருக்கும் root of x equal to c by x. அகைன் இங்கே y by x, இது நம்ம இங்கே ரிவர்ஸ் பண்ணும்போது root of x divided by root of 2y plus x மாற்றிக்கலாம். எப்படி நமக்கு ரிவர்ஸ் பண்ணும்போது நியூமரேட்டர் நமக்கு டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர் நமக்கு நியூமரேட்டராகவும் மாறும். c by x, இந்த xம் தென் x நமக்கு கேன்சல். The next step y into root of x divided by root of 2y plus x equal to c. நமக்கு இங்கே ரூட் வருது, ஸோ ரூட் தேவையில்லை. ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது y ஸ்கொயர் பண்ணால் இங்கே y ஸ்கொயர், ரூட் அண்டு ஸ்கொயர் கேன்சல், ஸோ எக்ஸ்னு கிடைக்கும். இங்கேயும் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல்னா 2y plus x equal to c square. Now put c square equal to k. c ன்ற நமக்கு கான்ஸ்டன்ட், கண்டிப்பாக அதை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை நான் கேன்னு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணும்போது y square x divided by 2y plus x equal to k. y square plus x by 2y plus x equal to k. இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன்.